மீண்டும் வந்திருக்கும் உங்கள் யாவரையும் கர்த்தர் மீட்பர் இரட்சகருமாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்தி இந்த புத்தாண்டு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் என்று வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். எடுத்தவர்கள் எல்லாருமே உங்களுடைய வேத புத்தகங்களை திருப்பிக் கொள்ளுங்கள். யோவேல் 2வது அதிகாரத்திற்கு, யோவேல் 2:21 உங்களுடைய வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அதில் தேசமேங்கிற முதல் வார்த்தையை மட்டும் விட்டுட்டு மீதி உள்ள வார்த்தைகளை நம்ம வாசிக்கலாம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க, நம்ம இணைந்து வாசிக்கலாம். பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். உங்கள் சத்தம் நல்லா கேட்டது. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. இப்போது நீங்கள் பக்கங்களில் இருக்கிறவங்களுக்கு கைகளை பிடிச்சிட்டு சொல்லுங்கள், பயப்படாதே. கை பிடிச்சிக்கோங்க. எல்லோரும் கை பிடிச்சிக்கோங்க. இதுக்கு தான் உங்களை ஃபேமிலியாக உட்கார வச்சுது. இன்றைக்காவது கைகளை பிடிங்க, ஃபேமிலிக்கு கையை பிடிங்க. அவங்க ஐயா கையை அந்த அம்மா பிடிச்சிக்குவாங்க, அந்த அம்மா கிட்ட பிடிச்சி உட்கார வச்சுருங்க. கர்த்தர் நல்லவர். ஃபேமிலியாக இன்றைக்காவது கையை பிடிங்க. சில கைகள்லாம் இன்றைக்காவது பிடிக்கப்பட்டுட்டு பின்னாடி வரைக்கும் என் கண்ணு தெரியும், பின்னாடி திரும்பியெல்லாம் கை பிடிக்கக்கூடாது. பக்கத்தில் இருக்கிற ஃபேமிலிக்கு கையை பிடிங்க. கையை பிடிச்சிட்டு சொல்லுங்கள், பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நல்ல கையை நல்ல அழுத்தமாக கொஞ்சம் பிடிச்சிக்கோங்களேன். வலிக்கிற மாதிரி இல்லை, உடையிற மாதிரியும் இல்லை. அன்பா நீங்கள் மேரேஜ் அன்னைக்கு பிடிச்சிங்கல்ல, அதே அன்போடு பிடிச்சிட்டு சொல்லுங்கள், பயப்படாதே. கேட்க மாட்டேங்குது. பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். விசேஷமாய் தம்பதிகளாக வந்திருக்கவங்க ஃபேஸை பார்த்துட்டு சொல்லுங்கள். ஃபேஸை பாருங்கள். தம்பதியாக இடையில குறுக்கு எதுக்கு வந்து உட்காந்துருக்கீங்க நந்தி மாதிரி, அந்த பக்கம் போயிருங்க. பாருங்கள், இளம் தம்பதிகள் ஜோடியாக உட்காரட்டும், கெடுக்காதீங்க. வாங்க சேர்ந்து உட்காருங்க. ஒருத்தரையும் விடுற மாதிரி இல்லை. எங்கே அச்சின்னா எங்கே போங்க, நீங்கள் எனக்குன்னா இல்லை, முடிஞ்சு எல்லாம் போட்டு சேர்ந்து உட்காருங்க. தேவன் நினைத்ததை நான் கூட பிரிக்கக்கூடாது. போயிடட்டும், சேர்ந்து உட்காருங்க. எல்லாம் சேர்ந்துருங்க. யார் இன்னும் வேறு யார் பிரிஞ்சு இருக்கிறா? சரி, மூஞ்ச பார்த்துக்கணும், முகத்தை பார்த்து சொல்லணும். என்னையோடு குடும்பத்தில் ஒரு ஆசீர்வாதம் உண்டாகணும். கர்த்தர் நல்லவர். அவள் தனியாக இருக்கானா இங்கே தான் கொண்டு விடணும். சரி, வந்துடுமா, அம்மாவுக்கு ஆசையை எங்கே எடுப்போம். வா வந்துரு. நாங்கள் உங்களுக்கு முன்னாடி மாதிரியாக இருக்கோம். இந்த பக்கம் கர்த்தர் நல்லவர். சரி, இப்படி கையை பிடிச்சிக்கோங்க. 2 வலது கைகளை பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இப்படி முகத்தை பாருங்கள். பார்த்துட்டு சொல்லுங்கள். அங்கே பார்க்கக்கூடாது, முகம் இங்கே இருக்கு. பாரத்தன்னை காணல. சரி, கர்த்தர் நல்லவர். முகத்தை பார்த்துட்டு பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. சொன்ன மாதிரி இல்லையே, அங்கே யார் கேப்பில் ஒன்று இருக்குது. இது ஒரு ஆளுக்கு சொன்னால் எல்லாருக்கும் சேர்த்து அங்கே தூக்கி போட்டு சொல்லிடுங்க. எல்லாரும் யாரும் விடக்கூடாது. அவன் பாருங்க, வெக்கத்தோடு அவனும் போயிட்டான். எதுக்கு நம்ம டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டுன்னு யாரையும் விடாதீங்க. சொல்லிடுங்க. பார்த்து சொல்லுங்க. பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தரையை பார்த்து சொல்லாதீங்க, பக்கத்தில் இருக்க ஆளை பார்க்காதீங்க. கதை கந்தலாக போயிடும். வேற யாரையும் பார்த்துடக்கூடாது இந்த நேரத்தில். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த வருஷத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்கிற ஒரு வார்த்தை, அந்த ஆண்டில் இருக்க மைக்கை ஆஃப் பண்ணிடுங்க. அந்த மைக்கை ஆஃப் பண்ணிடுங்க. அங்கே ஆண்டில் இருக்கிற மைக்கை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ வாசிக்கிறப்ப மட்டும் ஆன் பண்ணிக்கோங்க. சரி, பாருங்கள். இந்த வருஷம் ஆண்டவர் சொல்லியிருக்கிற வார்த்தை, சில குடும்பங்களை கர்த்தர் கட்டப்போகிறார். குழந்தை ஆசையாக அவங்களுக்கு சத்தமாக தான் சொல்லுங்கள். எல்லாம் சொல்லக்கூடாது. ஆமேன்னு சொல்லுங்கன்னு சொல்லக்கூடாது. நீங்கள் சொல்லி வாங்கிக்கணும். அல்லேலூயா. வார்த்தை வரும்போது அப்படி இது எனக்கு, இது என் குடும்பத்துக்கு தான் சொல்லிடணும். தீர்க்க தரிசனமாக ஒரு வார்த்தையை சொல்கிறேன் பாருங்கள். ஒற்றப்பட்டு இப்போ கண்ணீரோடு இருக்கிற சிலர் அடுத்த வருஷம் இதே இடத்துல உங்களுடைய கணவனோடு வந்து உட்கார்ந்துருப்பீங்க. அவன் கர்த்தர் நல்லவர். அதற்கான ட்ரையல் தான் இது. பாருங்கள், யாரோ ஒருத்தர் ஒத்தையாக இருக்கிறேன் அப்படின்னு ஃபோன் பண்ணி கூப்பிட்டுட்டாங்க, வந்து சேர்ந்து உட்காடுறாங்க. பாருங்கள், கர்த்தர் நல்லவர். எவ்வளோ கண்கொள்ளா காட்சி. சரி மொத்தம் போதும், பொறாமப்பட்டது போதும். இங்கே பாருங்கள். சரி, கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த வருஷம் அநேக பெரிய காரியங்களை சுதந்திரிக்கிற வருஷமாய் கர்த்தர் மாற்றி தருவார். ஆமென். விசுவாசத்தோடு ஆமென்னு சொல்லுங்களேன். இந்த வருஷம் முடியும் போது அநேக சாட்சிகள், பாதி கேட்க முடிஞ்சது, பாதி கேட்க முடியல. ஜெபித்துட்டு இருந்தனால பாதி கேட்கல. கர்த்தர் அநேகருக்கு அற்புதம் செய்திருக்கிறார். இன்னும் நிறைய உண்டு, சொல்லாதது இன்னும் பல
டன் கணக்கில் இருக்குது. கர்த்தர் போன வருஷம் முழுவதும் கர்த்தர் அநேகருடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்திருக்கிறார். அநேகருடைய வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். அதே மாதிரி இந்த வருஷமும் கர்த்தர் அநேகர் காரியங்களில் பெரிய காரியம் செய்ய போகிறார். ஆமென். எனக்கு இந்த வசனத்தை ஆண்டவர் சுமார் ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னாடி, கன்வென்ஷனுக்கு முன்னாடி ஆண்டவர் இந்த வார்த்தையை எனக்கு கொடுத்தார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஸோ கர்த்தர் இந்த வருஷத்தில் சொன்னதை செய்கிற தேவன். அவர் வாக்கு மாற மாட்டார். அவர் வாக்கு தத்தத்தில் உண்மை உள்ளவர். இந்த தேவன் ஏன் பெரிய காரியத்தை செய்கிறார் அப்படிங்கிறத நான் முதல்ல உங்களுக்கு காண்பித்து கொடுத்து விட்டு ஒரு சில பெரிய காரியங்களை நிறையெல்லாம் எடுக்கலை, ஒரு 2 அல்லது 3 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன். ஜஸ்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் உங்களுக்கு கொடுத்து நல்ல செபித்து உங்களை ப்ளஸ் பண்ணி அனுப்புகிறேன். எனக்கு தெரியும் வெளியில் இருக்கிறோம், நம்ம அவுட்டோரில் இருக்கிறோம், பனி இருக்குது, சூழ்நிலைகள் இருக்குது. ஆனால் நான் விசுவாசத்தோடு ஒரு அறிக்கை பண்ணுறேன், இங்கே இருக்கிற யாருக்கும் வியாதி வராது, எத்தீங்கும் உன்னை அணுகாதன் கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். அந்த வார்த்தை அப்படியே நிறைவேறும். பனியும் உங்களை சேதப்படுத்தாது. ஆமென். அல்லேலூயா. ஸோ ஏன் இந்த கர்த்தரை நம்ம விசுவாசிக்கணும், அவர் பெரிய காரியங்கள் செய்வார்னு ஏன் விசுவாசிக்கணும் அப்படிங்கிறதுலேருந்து நான் என்னுடைய செய்தியை ஸ்டார்ட் பண்ண விரும்புகிறேன். முதலாவதாக எடுத்தவர்கள் வாசிக்கலாம். லூக்கா 1வது அதிகாரம். மைக்கில் வாசித்து எனக்கு உதவும்படியாக கர்த்தருடைய நாமத்தை நான் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். லூக்கா 1வது அதிகாரத்தின் 32வது வசனத்தை 31, 32 வாசிங்க. இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, அவர் பெரியவராய் இருப்பார். போதும். தேங்க்யூ. அல்லேலூயா. அல்லேலூயா. இதோ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவளுக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அல்லேலூயா. அந்த இயேசு யாராக இருப்பார்னா பெரியவராக இருப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ ஒரு நபரோட கேரக்டரை, அவங்க கேரக்டரை சொல்லியாச்சுன்னா அவங்க கேரக்டர் புரிந்தால் அவங்க எப்படிப்பட்டவர்களாக இருப்பாங்கன்னு நம்ம சொல்லிட முடியும். அவங்களுடைய கேரக்டரை வச்சு, அவங்களுக்கு கொடுக்கப்படுகிற பட்ட பெயர்களை வைத்து அவங்களுடைய கேரக்டரை நம்மளால் அனலைஸ் பண்ணிக்க முடியும். ஆமென். அல்லேலூயா. ஆனால் இந்த உலகத்தில் பலருக்கு கொடுக்கப்படுகிற பட்ட பெயர்கள் கொடை வள்ளலும்பாங்க, ஆனால் இயற்கையில் கஞ்ச பிசுனாரியாக இருப்பாங்க. நீங்கள் உள்ளம் பார்த்ததில்லை போலுக்கு, நான் நிறைய பார்த்துருக்கேன். அல்லேலூயா. சிலர்லாம் அந்த வஞ்ச புகழ்ச்சியாக இருக்கும், கொடை வல்ல அப்படின்லாம் பேசுவாங்க. பழகி பார்த்தா தான் தெரியும். டீ கடைக்கு வந்துட்டு நீங்கள் காசு கொடுத்துட்ருக்கலான்னு கேட்பாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. சிலரோடு நான் அப்படிலாம் பழகி, இப்படிப்பட்டவங்களோடலாம் பழகி இருக்கிறேன். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. மேடைகள் தோறும் அவரை பார்த்து கொடை வல்லன்னு சொல்கிற அநேகர் அந்த மாதிரி இருப்பாங்க. இன்னும் பல காரியங்களை நல்ல எக்ஸாம்பிள் சொல்ல முடியும். ஆனால் நம்ம ஆராதிக்கிற தேவன் அப்படி அல்ல. அவருக்கு கொடுக்கிற எல்லா பெயர்களும் அவருக்கு 100% பொருந்தும். அப்போ இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாக அவரை குறித்து அறிவிக்கப்பட்ட ஒரு வார்த்தை, அவர் பெரியவராயிருப்பார். அல்லேலூயா. பெரியவராயிருக்கிறவர் பெரிய காரியங்களை தான் செய்வார். நல்ல சத்தமாக ஒரு அறிவியா சொல்லி இருந்திருக்கணும். அல்லேலூயா. பெரியவராக இருக்கிற தேவன் எதை செய்வார்? அவருடைய பட்டப்பெயர் எதுன்னா அவர் பெரியவராக இருப்பார். பெரியவராக இருக்கிறவர் இந்த வருஷத்தில் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அல்லேலூயா. அவர் பெரியவர். ஸோ அவர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த பெரியவர் என்னென்ன பெரிய காரியங்களை செய்வார்? நிறைய வசனங்களுக்குள்ளே போகலை, 1-2 வசனங்களை மட்டும் காண்பித்து கொடுத்து ஜெபித்து உங்களை அனுப்பிவிட விரும்புகிறேன். முதலாவதாக கர்த்தர் செய்கிற பெரிய காரியங்களை நமக்கு நல்லா தெரிந்த ஒரு சங்கீத பகுதியிலிருந்து நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்கிறேன். கர்த்தர் செய்கிற பெரிய காரியம் நம்ம கடந்த நாட்களில் இதே சங்கீதத்திலிருந்து 2-3 பிரசங்கத்தை நம்ம கேட்டிருக்கோம். 126வது சங்கீதம் முதல் 2 வசனங்களை ஒருவர் வாசிக்க கேட்கலாம். 126வது சங்கீதம் 1 மற்றும் 2வது வசனம். சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லி கொண்டார்கள். என்ன பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்தார்? அதோடைய ஆரம்பம் அழகாய் ஆரம்பிக்கிறது. சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ இந்த வருஷம் ஆண்டவர் நமக்கு செய்யக்கூடிய முதல் பெரிய காரியம் என்ன தெரியுமா? சில சிறையிருப்புகள் திரும்ப போகிறது. ஆமென். ஹல்லேலூயா.
சில பாவத்தின் சிறையிருப்புகள், சில வியாதியின் சிறையிருப்புகள், சில கடன் பாரம் என்கிற சிறையிருப்புகள், சில வறுமை என்கிற சிறையிருப்புகள், சில இல்லாமை என்கிற சிறையிருப்புகள், சில அடைக்கப்பட்ட வாசல்கள், இன்னும் ஓப்பனாகவே சொல்கிறேன், சில மலடி என்கிற சிறையிருப்புகள் இயேசுவின் நாமத்தில் திறக்கப்பட போகிறது. இந்த சிறையிருப்பெல்லாம் கர்த்தர் திருப்ப போகிறார். இந்த புதிய வருஷத்தில் நம்ம அதை பார்க்க போகிறோம். சில சிறையிருப்பு உங்களுடைய வாழ்க்கையில் முடிய போகுது. இவ்வளவு நாள் கேட்ட வார்த்தைக்கு வேற ஒரு புதிய காரியத்தை, ஒரு புதிய வார்த்தையை கேட்கும்படியாய் கர்த்தர் உங்கள் காதுகளை திறக்க போகிறார். விசுவாசிக்கிறவங்க அல்லேலூயா சொல்லாமே சத்தமாய் அல்லேலூயா. சில சிறையிருப்புகள் திறக்கப்பட போகிறது. சில சிறையிருப்புகள்லேருந்து கர்த்தர் உங்களை திருப்பி எடுக்க போகிறார். கர்த்தரே உங்களுக்காக யுத்தம் செய்து அந்த சிறையிருப்பிலிருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வர போகிறார். கர்த்தர் இந்த 2026 செய்ய போகிற மிகப்பெரிய காரியம், அதுதான் நம்ம ஃபர்ஸ்டாக கேட்குறோம். மிகப்பெரிய காரியம் இன்னைக்கு எல்லார் வாழ்க்கையிலும் இங்கே இருக்கிறதுல 99% நான் சொல்ல முடியும், ஏதோ ஒரு சிறையிருப்புக்குள்ளே வந்து உட்கார்ந்துருக்கிறீங்க. சிலருக்குடைய வாழ்க்கையில் வியாதி என்கிற சிறையிருப்பு, சிலருடைய வாழ்க்கையில் பலகீனம், ஒரு சில பலகீனங்கள், பாவத்தின் பலகீனம் என்கிற சிறையிருப்பு, சில பாவத்தொட்டு வெளியே வர முடியலை என்கிற சூழ்நிலைகள், இதெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளில், இந்த முதலாவது நாள் முதல் உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து மாற்றி போட போகிறார். சில கடன் பாரங்கள் என்கிற சிறையிருப்பு மாறப்போகிறது. சில பலகீனங்கள், சில இல்லாமைகள், நெருக்கங்கள், இந்த எல்லா சிறையிருப்பும் மாறி உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறத உங்களுடைய கண்கள் பார்க்க போகிறது. ஆமென், அல்லேலூயா. இன்னும் பரிசுத்த ஆவியானவர் இப்படியாக ஒரு வார்த்தையை சொல்கிறார். சில குடும்பத்துக்குள்ளே ஒரு சிலர் இருக்கிற ஒரு சிலர் பாவத்துக்குள்ளே இருக்கிறதுனால அந்த வீடே ஒரு சிறைச்சாலை மாதிரிப்பட்ட அனுபவம். சிலர் இந்த வார்த்தையை நீங்கள் பேசியிருக்கீங்க, இந்த வீட்டுக்குள்ளே வந்தாலே ஜெயில் மாதிரி இருக்குதுன்னு, அதுதான் சிறையிருப்பு. ஆமென். அப்படிப்பட்ட அனுபவங்களை கர்த்தர் மாற்றுகிறார். இந்த அதிகாலை வேளையில் கர்த்தர் கொடுக்கிற நல் வார்த்தை, இந்த சிறையிருப்புகளை மாற்றும்படியாய் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பெரியவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ரெண்டாவது, நம்ம வாசித்த யோவேலிருந்து ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். அதே யோவேல் 2வது அதிகாரம் அதனுடைய 22வது வசனத்தை வாசிக்கலாம். வெளியின் மிருகங்களே பயப்படாதீர்கள், வனாந்தரத்திலே மேய்ச்சல்கள் உண்டாகும். 2வது காரியம், வனாந்தரத்தில் மேய்ச்சல் உண்டாகும். இது எப்படி நடக்கும்? ஹலோ, வனாந்தரம்னா பாலைவனம், அங்கே எதுவுமே இருக்காது. எதுவுமே இல்லாத இடத்துல மேய்ச்சலா? அல்லேலூயா. வேதம் ரொம்ப அழகானது. சிம்சோனுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீங்கன்னா, சிம்சோன் ஒரு விடுகதையை கொடுக்கிறார். பட்சிக்கிற இடத்துலேருந்து பட்சணம். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன பட்சிக்கிறவன் இடத்துலேருந்து பட்சணம்? இதே சிம்சோன் பெலிஸ்திய தேசத்திற்கு போகும்போது வழியில் ஒரு சிங்கம் நிற்குது. இந்த சிங்கத்தை சிம்சோன் வீழ்த்துகிறார். இந்த சிங்கத்தை வீழ்த்துறார். இது போகும்போது தன்னுடைய பெற்றோரோடு போகிறார். அதற்கப்புறம் திரும்ப அந்த பகுதிக்கு வரும்போது அந்த சிங்கத்தோட உடம்புக்குள்ள தேன் கூடு இருக்குது. இல்லையா? இந்த தேன் கூடு எடுத்து சாப்பிடும்போது தான் அவருக்கு இந்த ஒரு விடுகதை அவருக்குள்ளே தோணுது. அதாவது பட்சிக்கிற சிங்கத்திலேருந்து அவருடைய பசியை ஆற்றுகிற பட்சணம் உண்டாயிடுச்சு. அல்லேலூயா. என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே இருக்கிற சிலருடைய வாழ்க்கையில் உங்களுடைய வாழ்க்கையை நசுக்கி பிழிந்த சிலர்கிட்ட இருந்து உங்களுக்கு கர்த்தர் நன்மைகளை கொண்டு வரப்போகிறார். உங்களுடைய வாழ்க்கையில் தீமையை மட்டுமே செய்துட்டு இருந்த சிலர் வாழ்க்கையிலேருந்து சில நாவுகள் உங்களுக்கு நன்மையானதை பேச போகுது. இதுவரை உங்களை குறித்து ஒருத்தவங்க பேசினா தீமை மட்டும்தான் பேசிகிட்டு இருந்தாங்களா? இந்த புதிய வருஷத்தில் ஆண்டவர் கொடுக்குற வாக்குத்தத்தம், கர்த்தர் செய்கிற பெரிய காரியம் என்ன தெரியுமா? யார் உங்களுக்கு விரோதமாய் பேசினாங்களோ, எந்த நாவு உங்களுக்கு விரோதமாய் தீமையை பேசினதோ, அதே நாவு உங்களுக்கு விரோதமாய் நன்மையை பேச போகுது. அல்லேலூயா, அல்லேலூயா. சில வனாந்தரமான அனுபவம், அதுக்குள்ள கர்த்தர் மேய்ச்சலை வைத்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் ஒரு வனாந்தரத்துக்குள்ளே இருக்கிறீங்களா? உங்கள் சூழ்நிலை வனாந்தரத்தின் அனுபவமாக இருக்குதா? தேடி பார்த்தா கூட சிலதை பார்க்க முடியலையா? சில நன்மைகளை பார்க்க முடியலையா? இனி நீங்கள் தேட வேண்டாம். தேடுறது கர்த்தரை தேடுங்க. நேற்று காலை வெள்ள நம்ம அதுதான் தியானித்தோம். உபவாச கூட்டத்திற்கு வந்தவர்களுக்கு தெரியும், அதுதான் தியானித்தோம். கர்த்தரை தேடினா மாத்திரம் போதும்.
தேட வேண்டியதெல்லாம் அங்கேயா இருக்கணும். பரத்துக்கு நேராக கண்கள் போகணும். நான் அடிக்கடி சொல்கிற ஒரு வசனம், எனக்கு ரொம்ப பிடித்த வசனம், 121வது சங்கீதத்தின் முதல் வசனம், எனக்கு ஒத்தாசை வருவதற்கு நேராய் என் கண்களை ஏறெடுக்கிறேன். இன்றைக்கி உங்களுடைய கண்கள் பரத்துக்கு நேராக போகணும். இந்த அதிகாலை வேளையில் வனாந்தரமெல்லாம் வயல் வழியாக மாறணும்னா, வனாந்தரத்தில் மேய்ச்சல் உண்டாகணும்னா உங்களுடைய கண்கள் பரத்துக்கு நேராக போகணும். கண்ணு அங்கே பார்த்துச்சின்னு வச்சிங்களேன், என்ன தெரியுமா, கண்ணு வனாந்தரத்தை பார்க்குற வரைக்கும் வனாந்தரத்தில் எதுவுமே தெரியாது. ஆமென், ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து கடல் மேலே நடந்து வர்றார். கடல் மேலே நடந்து வரும்போது பேதுருக்கு பார்த்த உடனே ஒரு ஆசை வந்துச்சு, நானும் ஜாயின் பண்ணிக்கவா. ஹல்லேலூயா. இப்போ பேதுருக்கு என்ன தோணி இருக்கும் பாருங்கள். இயேசு கிறிஸ்து கடல் மேலே நடந்து வர்றாரு. நடந்து வரும்போது நானும் அதில் ஜாயின் பண்ணா, இயேசு நடந்து வர்றது இந்த உலகத்தில் நடக்கவே கூடாத அதிசயம், அதில் நானும் ஜாயின் பண்ணிக்கிட்டேன்னா எனக்கும் அந்த அற்புதம் நடக்குமே, என்னை குறிச்சும் வரலாறு பேசுமேங்கிற அந்த ஆர்வத்தில் இறங்குறார். இறங்கினப்போ ஓகே, இயேசுவை பார்த்துட்டு நடக்கிறார். அப்பவும் ஓகே. திடீர்னு கடலை பார்த்துட்டார், அலையை பார்த்துட்டார், கொந்தளிப்பை பார்த்துட்டார், பொத்துன்னு உள்ள போயிட்டார். ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கி இங்கே இருக்கிற அநேகர் வனாந்திரத்தை மட்டும் பார்த்துட்ருக்கீங்க. பர்ஸை திறந்து பார்க்குறீங்க. இது மட்டும் நிரம்பவே மாட்டேங்குதே. இன்னும் சிலர் இருக்கிறீங்க, பர்ஸை பார்த்து சொல்கிறீங்க, தரித்திரியம் பிடிச்ச பர்ஸு, இந்த பர்ஸு வந்த நாள்லேருந்து ஒன்றும் உள்ளே வர மாட்டேங்குதுன்னு. கர்த்தர் சொல்கிறார், அதே பர்ஸை கர்த்தர் நிரம்ப பண்ணுவார். அதே வனாந்திரத்தில் கர்த்தர் மேய்ச்சலை உண்டாக்குவேன் இந்த வருஷத்தில் உங்களுக்கு வாக்கு கொடுக்குறார். கர்த்தர் செய்கிற பெரிய காரியம். இன்னும் சிலர் பரிசுத்த ஆவியானவர் இப்படி சொல்கிறார், சில பிள்ளைங்களை பார்த்து, இந்த குடும்பத்திற்கு நீ பிரயோஜனம் இல்லாத பிள்ளையாக இருந்துட்டுருக்கிற, பாரு, அக்காவை பாரு, அண்ணனை பாரு, தம்பியை பாரு, தங்கச்சியை பாரு, இப்படின்னு மற்றவங்களெல்லாம் அவர்களுக்கு முன்பதாக காண்பித்து கொடுத்து அவங்க பிரயோஜனமாக இருக்கிறாங்க, நீ அப்பிரயோஜனமாக இருந்துட்டுருக்கிறியன்னு சொல்லி சில பிள்ளைகளை பார்த்து சொல்கிற பெற்றோரை ஆண்டவர் காண்பிக்கிறார். அவங்கக்கிட்ட தீர்க்க தரிசனமாக சொல்கிற, எந்த பிள்ளை பிரயோஜனம் இல்லாத பிள்ளைன்னு சொன்னீங்களோ அந்த பிள்ளையை கொண்டு உங்களுடைய குடும்பம் கட்டப்பட போகிறது. ஆமென். அதுதான் வனாந்தரத்தின் மேய்ச்சல். இன்னும் சொல்கிறேன் பாருங்க, சில குடும்பத்தில் பிள்ளைகளை மெச்சிக்கிட்டு கணவனால் எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு சொல்லக்கூடிய சில குடும்பத்தில் சேர்ந்தவங்களும் இருக்கிறீங்க. கணவனை குறித்து கஷ்டப்பட்டு உழைக்கிறதெல்லாம் குடிச்சு வீணாக்குறியே, ஒன்னால் எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு சொன்னேன் சில நாவுகளுக்கு கர்த்தர் வேற ஒரு யூட்டனை போட போகிறார் இந்த வருஷத்தில். அதே கணவனுக்கு கர்த்தர் ரட்சிப்பை கொடுத்து, அதே கணவன் உங்கள் கையை பிடிச்சி உங்களை சபைக்கு கூட்டிகிட்டு வந்து உங்களுடைய குடும்பத்திற்கும் சபைக்கும் கர்த்தர் சாட்சியாய் மாற்றி, எந்த கணவன் பிரயோஜனம் இல்லாமல் இருந்தாரோ அதே கணவனை கர்த்தர் பிரயோஜனமான மேய்ச்சலை கொடுக்கிற விளை நிலமாய் கர்த்தர் இந்த வருஷத்தில் மாற்றப் போகிறார். விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லாமல். அல்லேலூயா. இந்த ஊருக்கு தருதலையாக இருக்கிற சிலர், வீட்டிற்கு தருதலையாக இருக்கிற சிலரை கர்த்தர் இந்த வருஷத்தில் மாற்ற போகிறார். காரணம், நம்முடைய தேவன் பெரிய காரியங்களை செய்கிறவர். பயனில்லாத பாழ் நிலங்கள் எல்லாம் இனி வருகிற நாட்களில் எப்படி இந்த நிலத்தை நீங்கள் சில மாதங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இது ஒரு பாழ் நிலம், இதற்குள்ளே யாரும் தைரியமாக உள்ளே வர முடியாது. அப்படி இருந்த இந்த இடத்தை கர்த்தர் பயனுள்ள இடமாய் மாற்ற அவரால் முடியும்னா, ஓவர் நைட்டில் அதை மாற்ற முடியும்னா, வியாழக்கிழமை மத்தியானம் இந்த இடத்தை கன்வென்ஷனுக்காக யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு வெள்ளிக்கிழமை சாயங்காலமே இங்கே கன்வென்ஷன் இடத்த கர்த்தரால் முடியும்னா, அதே கர்த்தரால் வனாந்தரத்தில் மேய்ச்சலை உண்டாக்க முடியும். விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டியே கர்த்தருக்கு நன்றி சொல்லலாமே. கர்த்தர் நல்லவர். அதே வசனத்தோட அடுத்த பகுதிகளை வாசிக்கலாம். விருட்சங்கள் காய்களை காய்க்கும், அத்திமரமும் திராட்சை செடியும் பலனை தரும். இதில் 2 காரியத்தை ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். ஒன்று, காய்கள் காய்க்கும். அடுத்தது பலன் தரும். 3வது காரியம், காய்கள் காய்க்கும். 4வது பலன் தரும். காய்க்கிற எல்லா காயும் பலனாய் மாறாது. இல்லையா? இந்த பரிசுத்த ஆவியானவர் சிலருக்கு சொல்கிறார், காய்க்கிற எல்லா காயும் பலனாய் மாறாது. சில காய் பிஞ்சு பிடிக்கும், அந்த பிஞ்சிலேயே நஞ்சா போயிடும், பயன் இல்லாமல் போயிடும். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லக்கூடிய ஒரு காரியம், காய்க்கிற காய்கள் இந்த வருஷம் பலனை தரும். அல்லேலூயா. இன்னும் உங்களுக்கு புரிகிற மாதிரி உங்கள் லாங்குவேஜுக்கு வர்றேன், நான் நேராக உங்கள் கூட வர்றேன், உங்கள் பிரச்சனையோடு நான் கடந்து வர்றேன்.
சில குடும்பத்தில் வருமானம் வரும், ஆனால் அந்த வருமானம் வீட்டுக்கு பயன்படாமல் போயிடும். வட்டி கடனுக்கு போயிட்டுருக்கோம். வருமானம் வரும், வீட்டில் அதை பயன்படுத்த முடியாது. அது வீட்டிற்குள்ளே வருவதற்கு முன்பதாக வெளியில் சிலர் காத்துட்டு நிற்பாங்க, எப்போ பிடிங்கிட்டு போகலான்னு. இந்த வருஷத்தில் கர்த்தர் அதை மாற்ற போகிறார். இயேசுவின் நாமத்தில் அப்படிப்பட்ட சில அனுபவங்களை பரிசுத்த ஆவியானவர் தீர்க்க தரிசனமாக சொல்கிறார். அப்படிப்பட்ட சில அனுபவங்கள் சில குடும்பத்தை விட்டு மாறுது. இந்த புதிய வருஷம் அதை மாற்றுகிற வருஷம். கர்த்தர் சில குடும்பங்களில் இறங்கி பெரிய காரியங்களை செய்ய போகிறார். இப்படிப்பட்ட அனுபவங்களை, உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். கர்த்தர் அந்த வார்த்தையை அழுத்தமாக சொல்கிறார். சில குடும்பத்தில் அப்படியே சொல்கிறார். சில குடும்பத்தில் நேரடி அந்த வார்த்தை வருது. சிலருக்கு தெரியும், அந்த அனுபவத்துக்குள்ளே வந்தவங்களுக்கு தெரியும். கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு காசை கையில் எடுத்து வச்சுட்டு இதை நான் அனுபவிக்க முடியலன்னு அழுத கண்ணீருக்கு கர்த்தர் இந்த வருஷத்தில் பலன் தர போறான்னு விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி அதை அப்படியே பெற்றுக்கொள்ளலாமா? அதை அப்படியே பெற்றுக்கொள்ளலாமா? அதை அப்படியே பெற்றுக்கொள்ளலாம். இயேசுவின் நாமத்தில் வட்டி கடன்கள் இந்த வருஷத்தில் மாறி போவதாக. விடுதலை வெளிப்படட்டும், ஒரு விடுதலை வெளிப்படட்டும். காய்க்கிற காய்களில் பலன், காய்க்கிற காய்களில் பலன். தேவனுடைய பிள்ளைங்க, இந்த வருஷத்தில் சிலதை அனுபவிக்க போகிறீங்க. கர்த்தர் குடும்பத்தில் செய்கிற பெரிய காரியங்கள் உங்களுடைய கண்கள்லாம் பார்க்குது. நான் கொஞ்சம் ரொம்ப வேகமாக கடந்து போக விரும்புகிறேன். ரொம்ப வேகமாக கடந்து போகிறேன். ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் உங்களுக்கு காண்பித்து கொடுத்து ஜெபிக்க விரும்புகிறேன். அதே 23வது வசனத்தை வாசிக்கலாம். 23வது வசனத்துக்கு வாங்க. சீயோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து உங்களுக்கு முன்மாரியையும் பின்மாரியையும் ஏற்கனவே வர்ஷிக்க பண்ணுவார். இது இந்த வருஷம் ஆண்டவர் கொடுக்குற ஹைலைட்டான ஆசீர்வாதம். குறிப்பெடுக்கிறவங்க எழுதி வச்சுக்கோங்க. இதை சிலர் பார்க்க போகிறீங்க. இந்த இன்னைக்கியா நேற்றுக்கோ எனக்கு தெரியல, யாரோ ஒருத்தருக்கு ஜெபிக்கும் போது பரிசுத்தாவின் இந்த வார்த்தை அப்படியே சொல்லி ஜெபிக்க சொன்னான். எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை யாருக்கு நான் ஜெபித்து. இன்றைக்கி இல்லை, ஐம் சாரி, நேற்றுக்கோ நேற்றோ யாரோ ஒருத்தருக்காக ஜெபிக்க வந்த ஒருத்தவங்களுக்கு ஜெபிக்கும்போது இந்த வார்த்தையை அப்படியே சொல்லி ஜெபிக்க பரிசுத்த ஆவியானவர் சொன்னார். உங்களுக்கு முன்மாரியும் பின்மாரியும் ஏற்கனவே வருஷிக்க பண்ணுவார். அதோட அர்த்தம் என்ன தெரியுமா? உங்களுக்கு தேவை வர்றதற்கு முன்பதாக அதை அவங்க கரத்தில் அவன்கிட்ட கொடுத்துருவார். அதை நீங்கள் பார்ப்பீங்க இந்த வருஷத்தில். அதை எழுதி வச்சுக்கோங்க, எல்லாரும் எழுதி வச்சுக்கோங்க. இதை இந்த வருஷத்தில் இதை நீங்கள் எழுதி வச்சுட்டு அடுத்த 2027 வந்து சாட்சி சொல்லணும். ஒரு ஆமேன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. அநேகர் வாழ்க்கையில் இதை ஆண்டவர் செய்ய போகிறார். சில தேவை முன்னாடி வந்திருக்கோம். அதற்கு முந்தின நாள் அதற்கான தேவையை கர்த்தர் கொடுத்துட்டு தான் தேவை அனுப்ப போகிறார். இந்த வருஷத்தில் அநேகர் இதை பார்க்க போகிறீங்க. அதுதான் ஆண்டவர் இங்கே எழுதி வைத்திருக்கிறார். உங்களுக்கு முன்மாரியும் பின்மாரியும் சரியான நேரத்தில் வரும்னு ஆண்டவர் சொல்லலை. தேவை வருவதற்கு முன்பதாக ஏற்கனவே வருஷிக்க பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏற்கனவே வருஷிக்க பண்ணி கர்த்தர் உங்களை நன்மையினால் முடிசூட்ட போகிறார். இந்த வருஷம் அப்படி தான் இருக்க போகுது. இந்த வருஷம் பலருடைய வாழ்க்கையில் அப்படி தான் மாறப்போகுது பாருங்கள். இந்த வருஷம் முழுவதும் பல நன்மைகள் உங்களுக்கு திடீர்னு தேவையில்லாத ஒரு ஆசீர்வாதம் வரும். அந்த ஆசீர்வாதம் வரும்போது அந்த ஆசீர்வாதம் எதுக்குன்னு நினச்சிட்டு இருக்கும்போது தான் அதற்கான தேவையே வரப்போகுது. இன்னும் உங்களுக்கு புரிகிற மாதிரி உங்கள் லாங்குவேஜ்க்கு இறங்கி வர்றேன் பாருங்கள். ஒரு தேவை வந்த உடனே இதை நிறைவேற்ற எங்கே ஓடலான்னு தானே இந்த போன வருஷம் முழுவதும் ஓடிட்டு இருந்தீங்க. இன்னும் இறங்கி வந்து சொல்கிறேன், இன்னும் வரேன். சில பலகீனங்கள் வந்ததுக்கப்புறம் இதற்கு மருந்து வாங்குறதுக்கு என் கையில் பணம் இல்லையே, யார் கொடுப்பா? ஃபோன் கான்டாக்ட்ஸ் எடுத்து தேடினீங்கல்ல, இதில் யாருக்கிட்ட கேட்கலான்னு. ஹலோ, பரிசுத்த ஆவியானவர் சொல்கிற இந்த வருஷம் அப்படி இருக்க போகிறதில்ல. உங்கள் தேவை வர முன்னாடி உங்கள் கரத்தில் வர வேண்டியது வந்துடும். அதுக்கப்புறம் தான் தேவையே வரும். ஏற்கனவே வருஷிக்க பண்ணுகிற தேவன். அல்லேலூயா. இதுக்கு பேர் தான் பெரிய காரியம். தேவை வந்த பிறகு தேடி போய் அனுபவிக்கிறதுக்கு பேர் பெரிய காரியம் அல்ல. தேவை வருவதற்கு முன்பதாக அதை கரத்தில் வச்சுட்டு தேவை வரும்போது கையிலேருந்து எடுத்து கொடுத்து செலவு பண்ணுறதுக்கு பேர் தான் பெரிய காரியம். இதை விசுவாசிக்கிறவங்க நல்ல தலைக்கு மேலே கரங்களை தட்டி கர்த்தர் அதை செய்வார்னு விசுவாசிக்கிறவங்க, இந்த வருஷம் அது அப்படியே என் வாழ்க்கையில் நடக்கும்னு விசுவாசிக்கிறவங்க, யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்களோ அது அப்படியே கர்த்தர் செய்ய போகிறார். இந்த வருஷம் கர்த்தர் அப்படி தான் வழி நடத்த போகிறார். இந்த வருஷம் சில நன்மைகளை கர்த்தர் உங்களுக்கு செய்கிறத இந்த உலகத்தில் யாருக்கு கண்ணும் இதுவரை கண்டதில்லை. ஏன்னா நம்முடைய கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய போகிறார். பெரிய காரியத்தை பார்க்குற அளவுக்கு பெரியவங்க யாரும் இந்த உலகத்தில் இல்லை.
புரிஞ்சவங்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்படிப்பட்ட பெரிய காரியங்களை நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. இதற்கு என்ன செய்யணும்? 2 காரியத்தை மட்டும் சொல்லி உங்களை சந்தோஷமாக ஜெபித்து அனுப்பிவிட விரும்புகிறேன். கர்த்தர் பெரியவர். இந்த பெரிய காரியங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக நம்ம செய்ய வேண்டிய இன்னும் நிறைய காரியம் அதற்குள்ளே ஆண்டவர் வைத்திருக்கிறார். நான் அதெல்லாமே போகலை. அதில் விசேஷமாய் களங்கள் தானியத்தால் நிரப்பும் ஆலைகளில் திராட்சை ரசம் எண்ணெயும் ஒளிந்துவிடும், இதெல்லாம் பேசணும்னு நினச்சேன். எல்லாத்தையும் டச் பண்ணி விடுறேன்னா இப்போ டைம் பத்தாது, எல்லாத்தையும் பேச முடியாது. ஒரு முடிந்த அளவுக்கு ஏழியர் அனுப்பணும்னு நினைக்கிறதுனால நான் இதோடையும் நான் முடிக்கிறேன். மீதி உள்ளதை நம்ம வருகிற நாட்களில் நம்ம ஆலயத்தில் நம்ம தியானிக்க கர்த்தர் கிருபை பாராட்டுவார். முதலாவதாக ரொம்ப முக்கியமான ஒரு காரியத்தை நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். முதல் காரியம் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற ஒரு மிக முக்கியமான காரியம். நம்ம ஆரம்பிக்கும் அதை சொல்லி தான் ஆரம்பித்தோம். பயப்படாதே. ஆமென். அல்லேலூயா. என்ன தெரியுமா, நான் அடிக்கடி பிரசங்கத்தில் சொல்கிற ஒரு விஷயம் உண்டு. நமக்கு பேக் போனாக ஒரு மனுஷன் இருக்கிறான். 10 லட்ச ரூபா நமக்கு தேவை, 10 கோடி ரூபா உள்ள ஒரு மனுஷன் நம்ம கூட பேக் போனாக இருந்தால் நமக்கு பயம் வரவே செய்யாது. இல்லைன்னா நம்ம கரத்தில் 10 கோடி இருக்குது, 10 லட்ச ரூபா தேவை வருதுன்னா நமக்கு பயம் வராது. ஆமென். அல்லேலூயா. ஆனால் இனி நீங்கள் சொல்ல வேண்டிய விஷயம், என் கூட இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா. இந்த வருஷம் முழுவதும் உங்கள் வாயிலிருந்து வர வேண்டிய வார்த்தை, என் கூட இருக்கிறவர் பெரியவர். உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் என்னோடு இருக்கிறவர் பெரியவர். இந்த வருஷம் முழுவதும் நீங்கள் அறிக்கை பண்ண வேண்டிய வார்த்தை அதுதான். என்ன பெரிய தேவை வரட்டும், வரும்போது ஒரு வார்த்தையை சொல்லுங்கள், என் கூட இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா. இந்த பெரியவர் பெரிய காரியங்களை தான் செய்வார். பயப்படாதீங்க. ஏதோ ஒரு நெருக்கம் முன்னாடி வந்து நிற்குதா, முன்னாடி மலை போன்ற தேவை வந்து நிற்குதா, அதெல்லாம் மாற்றி போடுகிற ஒரு பெரியவர் நம்மோடு கூட இருக்கிறார். பயம் மட்டும் பற்றாதீங்க. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துக்கு அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, பயப்படாத, பயப்படாத. வேதம் முழுதும் 365 தடவை எழுதி வச்சுருக்குதான் பயப்படாத. ஒவ்வொரு நாள் அட்லீஸ்ட் ஒரு தடவை ஆண்டவர் சொல்ல விரும்புகிறார், பயப்படாதே. அல்லேலூயா. நம்ம கூட இருக்கிறவரை நினச்சி பாருங்கள், உங்களுக்கு பயம் வராது. அல்லேலூயா. தேவையை காட்டிலும் பெரியவர் நம்மோடு உண்டு. எல்லாவற்றை விட பெரியவர் நம்மோடு உண்டு. அவர் பெரிய காரியங்களை செய்வார். அப்போ முதல்ல நம்ம பயப்படக்கூடாது. நம்பர் 2, 2வது என்ன செய்யணும்னா, மகிழ்ந்து களி கூறணும். என்ன மகிழ்ந்து களி கூறு? ஏன் மகிழணும்? வேதம் முழுவதும் சொல்லுது, சந்தோஷமாக இருங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது சொல்லுவார், சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேங்கிறார். திரும்ப நான் சொல்கிறேன், தயவு செஞ்சு சந்தோஷமாக இருங்கன்னு சொல்கிறேன். எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்? நமக்கு வார்த்தை இருக்குது. ஆமென். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்கிற நல்ல வார்த்தை நம்மக்கிட்ட இருக்குது. இந்த வார்த்தையை பிடிச்சிட்டு இருந்தாச்சுன்னா நமக்கு பயமே வராது. ஆமென். அல்லேலூயா. ஆட்டோமேட்டிக்காக மகிழ்ச்சி வரும். இப்போ தேவையெல்லாம் சந்திக்கப்பட்டாச்சுன்னா நமக்கு மகிழ்ச்சி வருமா வராதா? அல்லேலூயா. இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய தேவைக்கு நடுவில் இருக்கிறீங்க, அந்த தேவை எல்லாம் உங்களுக்கு சந்திக்கப்பட்டு முடிக்கும்போது ஒரு சந்தோஷமும் ஒரு பெருமகிழ்ச்சியும் உண்டாகும்ல. இது தேவைக்கு நடுவில் இருக்கும்போதே வந்துடட்டும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இந்த மகிழ்ச்சியின் அனுபவத்துக்கு நேராக கடந்து போய் பாருங்கள். கர்த்தர் உங்களை வழி நடத்துகிற விதம் வித்தியாசமாக இருக்கும். இந்த புதிய வருஷத்தில் ஆண்டவர் உங்களை வித்தியாசமான பாதையில் வழி நடத்த போகிறார். வித்தியாசமான சில அற்புதங்களை உங்களை வாழ்க்கையில் செய்வதற்கு ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். இந்த வருஷம் ஆண்டவர் யாரையும் கைவிட போகிறதில்ல, யாரையும் விட்டு விலக போகிறதில்ல, யாருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் தோல்வியை கட்டளையிட போகிறதில்ல. ஆனால் கர்த்தர் விரும்புகிற 1-2 காரியத்தை மட்டும் நான் செய்திக்கு வழியை பரிசுத்த ஆவியானவர் ஏவுறதுனால 1-2 காரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வருஷத்தில் சில தீர்மானங்கள் எடுங்க. வேற எதுவும் வேண்டாம். நான் கர்த்தரோடு இருக்கணும். ஆமென். ஆமென். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்கள் கூட இருப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எங்கே போகட்டும், எங்கே வரட்டும், உங்களுடைய வாழ்க்கையில் எப்பவும் ஒரு கேள்வி இருக்கணும். இது என் ஏசப்பாக்கு பிடிக்குமா? இது என் அப்பாவுக்கு பிடிக்குமா? இது அவர் விரும்புவாரா? எதை வேணுமோ செய்யுங்க. செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேளுங்க, இதை என் அப்பாவுக்கு பிடிக்குமா? அவருக்கு பிடிக்குமா இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்குள்ள மகிழ்ச்சி வந்துடும். அல்லேலூயா. பாருங்கள், அப்பாவுக்கு பிடிச்சதை செய்கிறப்போ ஒரு மகிழ்ச்சி வரும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். கடந்த நாட்களில் இதே மைதானத்திற்காக நான் வர்றேன். இந்த மைதானத்திற்காக நான் பார்க்கிங்காக கேட்டேன். நான் பல தடவை சாட்சியாக சொல்லிட்டேன். கேட்ட உடனே அந்த அருமையான இந்த மைதானத்தின்
உரிமையாளர் சொல்கிறாங்க, எதுக்கு பார்க்கிங், நீங்கள் மீட்டிங்கே நடத்துங்கன்னு சொன்ன உடனே எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல. நேராக ஓடி போய் அம்மா கிட்ட போய் சொல்கிறேன், அம்மா எப்படி சொல்கிறாங்கம்மா. அல்லேலூயா, அல்லேலூயா. என்னன்னா ஏன் அதில் சந்தோஷம் தெரியுமா? இது என் அப்பாவோட ஆசை, ஒன்று ஏசப்பாவோட ஆசை. எங்கள் அப்பாவுக்கு அது பிடிக்கும், இந்த இடத்துல கூட்டம் நடத்தணுங்கிறது ஒரு ஆசை உண்டு. அது நிறைவேற்றுகிற ஒரு பாக்கியம் கிடைக்குதுங்கிறது. இதை தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். நீங்கள் என்ன வேணாலும் செய்யுங்க, செய்கிறதுக்கு முன்னாடி இது அப்பாவுக்கு பிடிக்குமான்னு கேளுங்க. ஆமென். அப்பாவுக்கு பிடிக்கிறத நீங்கள் செய்யுங்க, அது உங்களுக்குள்ள மகிழ்ச்சியை கொண்டு வரும். எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? இது உங்கள் அப்பாவுக்கு பிடிச்ச காரியமாக இருந்துடட்டும், ஏசப்பாவுக்கு பிடிச்ச காரியமாக இருக்கட்டும், என்னவா இருக்கட்டும், அது ஏசப்பாவுக்கு பிடிக்கும்னா அது மகிழ்ச்சியை கொண்டு வரும். ஏசப்பாவுக்கு என்ன பிடிக்கும் தெரியுமா? ஒருத்தர் கூட கெட்டு போகக்கூடாது. அல்லேலூயா. இந்த முதல் நாள் இப்படியெல்லாம் பேசணுமா? நான் பரிசுத்த ஆவியாரை பேச சொல்கிறேன், நான் பேசுகிறேன். ஒருத்தர் கூட கெட்டு போயிடக்கூடாது. அது யாராக இருக்கட்டும், எவரும் கெட்டு போகக்கூடாது. இந்த உலகத்தில் இருக்கிற ஒருத்தரும் கெட்டு போகக்கூடாது. எல்லாரும் நித்திய ஜீவனுக்குள்ளே வரணும். அப்போது இந்த முதல் நாள் ஒரு தீர்மானம் பண்ணுங்க. அப்பா விரும்புகிறது, என் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க கெட்டு போயிடக்கூடாது. என் கூட தினமும் பேசுகிற என் நண்பர்கள் கெட்டு போகக்கூடாது. நான் வேலை பார்க்குற இடத்துல இருக்கிற யாரும் கெட்டு போயிடக்கூடாது. இவங்க எல்லாம் ஏசப்பாக்கு அன்புக்கு நேர வரணுங்கிற அந்த உணர்வு மட்டும் நமக்குள்ளே வந்துடுச்சுன்னா போதும். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்கிற பெரிய காரியங்களை யாராலும் தடுக்க முடியாது. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய போகிற பெரிய காரியங்கள் நம்மால் ஆராய்ந்து பார்க்கக்கூட முடியாது, நம்மால் கிரகிக்கக்கூடாத பெரிய காரியங்களை கர்த்தர் இந்த வருஷத்தில் செய்கிறத எவராலும், எந்த மனிதராலும், எந்த தீய சக்தியினாலும் தடுக்க முடியாது. கர்த்தர் அப்படியே உங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நீங்கள் யோசிச்சு கூட பார்க்க முடியாத, உங்கள் கற்பனையில் கூட எட்ட முடியாத பெரிய காரியங்களை செய்வதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இருக்கிற இடங்கள் எல்லாரும் நிலைமையில் இருக்கலாம், எல்லாரும் நிலைமையில் இருக்கலாம். ஒரு சில நிமிஷங்கள் நம்ம கொஞ்சம் விடுதலையோடு தியானித்த வசனங்களுக்கு அப்படியே ஒப்பு கொடுக்கலாம். ஆண்டவர்கிட்ட இப்போ நீங்கள் பேசுங்க. எது ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு பண்ணாரோ நேரடியாக உங்கள் இருதயத்தை தைத்த வார்த்தைகளை ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள். இதை நீங்கள் என்கிட்ட சொன்னீங்கல்ல ஏசப்பா, எனக்கு தேங்க்ஸ். இதை நீங்கள் என்கிட்ட பேசுனீங்கல்ல, இதை நீங்கள் செய்வேன்னு சொன்னீங்கல்ல, இந்த பெரிய காரியம் எனக்கு தானே நீங்கள் பேசுனீங்க, அதற்கு நன்றின்னு சொல்லிட்டு இதை இந்த வருஷத்தில் எனக்கு செஞ்சிருங்கன்னு சொல்லி கேளுங்களேன். ஏசப்பாட்ட கேளுங்க. 1-2 நிமிஷம் மட்டும் பேசுங்க. 1-2 நிமிஷம் ஆண்டவரோடு பேசுங்க. ஆண்டவர், இந்த வருஷம் நான் பெரிய காரியத்தை பார்க்கணும்ப்பா. இந்த வருஷம் என்னுடைய தொழிலில் பெரிய காரியத்தை பார்க்கணும். என் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தில் பெரிய காரியத்தை பார்க்கணும். என் குடும்பத்தில் பெரிய காரியத்தை பார்க்கணும். பொருளாதாரத்தில் பெரிய காரியத்தை பார்க்கணும். கடன் பட்டதெல்லாம் போதும் அப்பா, பழைய வருஷத்தோடு எல்லாம் முடியட்டும். இந்த வருஷம் நான் கடன் கொடுக்கிறவனாய் மாறணும். இதுவரை என் வாழ்க்கையில் நான் பார்த்த கண்ணீருக்கு முடிவு வரட்டும். என் கணவனுக்காக ஜெபித்து 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 என்னுடைய பெட்டெல்லாம் கண்ணீராக்கினது போதும் அப்பா. இந்த வருஷம் நான் பெரிய காரியத்தை பார்க்கணும். அதை மேலே செய்ய முடியும்னு நான் நம்புகிறேன்ப்பா. நீங்கள் செய்வீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். உங்களை நான் விசுவாசிக்கிறேன்ப்பா. இது வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய பிள்ளைகளுக்காக நான் வடித்த கண்ணீர் போதும். இந்த வருஷம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீங்க. இந்த வருஷம் நான் சிலதை சுதந்திரித்து கொள்ளுவேன். எத்தனை பேர் சொல்கிறீங்க, இந்த வருஷம் நான் சிலதை சுதந்திரித்து கொள்ளுகிற வருஷமாக எனக்கு மாறட்டும். இந்த வருஷம் சில பெரிய காரியங்களை சுதந்திரித்து கொள்ளணும். என் தொழிலில் ஒரு பிரேக் த்ரூ உண்டாகணும். என் பொருளாதாரத்தில் ஒரு பிரேக் த்ரூ உண்டாகணும்ப்பா. என் தொழில் ஆசீர்வதிக்கப்படணும். எனக்கு சில திட்டங்களை தந்தீங்கள்ல, அதை செய்து முடிக்கிற, அதில் நீங்கள் பெரிய காரியங்களை செய்கிற வருஷமாக இந்த வருஷம் மாறட்டும்ப்பா. இதை பேர் சொல்கிறீங்க அப்பாட்ட பேசுங்க. ஒரு சில நிமிஷம் பேசுங்க. அதுக்கப்புறம் ஜெபிக்கலாம். எல்லோரும் நீங்கள் வாயை திறந்து கேளுங்க. ஏசப்பா, உங்களுக்கு என்ன வேணுமோ. சிலர் எதிர்காலத்திற்காக ஜெபிச்சுட்டு இருக்கீங்கல்ல, நீங்கள் சொல்லுங்கள், ஏசப்பா என் எதிர்காலத்தில் ஒரு பெரிய காரியம் செய்யுங்க. படிக்கிற பிள்ளைங்க சொல்லுங்கள், என் கல்வியில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்கன்னு சொல்லுங்கள். என் பரிசுத்தத்தில் ஒரு பெரிய காரியங்கள் செய்யுங்கன்னு சொல்லி வாலிப பிள்ளைங்கள்லாம் கேளுங்க. பரிசுத்தத்தில் பெரிய காரியங்களை செய்யணும் அப்பா. அபிஷேகத்தில் ஒரு பெரிய காரியத்தை செய்யுங்க. பெரிய பெரிய அபிஷேகத்தை நான் பெற்றுக்கொள்ளணும். சாதாரண மற்றவங்க பேசுகிற அந்நிய பாஷை அல்ல, மற்றவங்களுக்கு கிடைச்சிருக்கிற கிஃப்ட் அல்ல, மற்றவங்க அனுபவிக்கிற வரம் அல்ல. எனக்கு வித்தியாசமான வரத்தை தாங்க. வேதத்தில் கூட சொல்லப்படாத ஒரு புதிய வரத்தை எனக்கு தாங்க. பெரிய காரியத்தை செய்யுங்கப்பா. என் வாழ்க்கையில் பெரிய காரியத்தை செய்யுங்க. என் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பெரிய காரியத்தை செய்யுங்க. என் குடும்பத்தில் பெரிய காரியத்தை செய்யுங்க. என் கணவன் மனைவி கிடல ஒற்றுமை இல்லாத சூழ்நிலை கர்த்தர் இறங்கி பெரிய காரியத்தை செய்யுங்க. ஒரு உயிர் மீட்சி உண்டாகட்டும். எங்கள் குடும்பங்கள் கட்டப்படட்டும்.
இயேசுவின் நாமத்தில் பெரிய காரியம் உண்டாகட்டும். கர்த்தரிவாண்டினிலே பெரும் காரியம் செய்திடுவா. கர்த்தரிவாண்டினிலே பெரும் காரியம் செய்திடுவா. கால் வைக்கும் தேசம் இயேசு தருவா. காத்திருந்தே அடைவோம். கால் வைக்கும் தேசம் இயேசு தருவார். ஒரு முறை கூட பாடலாமா? கர்த்தரிவாண்டினிலே, கர்த்தரிவாண்டினிலே பெரும் காரியம் செய்திடுவா. கர்த்தரிவாண்டினிலே பெரும் காரியம். கால் வைக்கும் தேசம் இயேசு தருவா. காத்திருந்தே அடைவோம். கால் வைக்கும் தேசம் இயேசு தருவா. காத்திருந்தே அடைவோம். கிருபை எம்மை சூழ்ந்து கொள்ளும் தம் கிருபை. கர்த்தரில் மகிழ்வோம், களி கூர்ந்திடுவோம், கண்டடைந்தோம் கிருபை. கர்த்தரில் மகிழ்வோம், கண்டடைந்தோம் கிருபை. கர்த்தரிவாண்டினிலே. விசுவாசத்தோடு எல்லாரும் வாயை திறந்து பாடுங்க. 2-3 தடவை நம்ம பாடிட்டோம். இப்போ உங்களுக்கு தெரிந்திருக்கும், பாடுங்க. கர்த்தரிவாண்டினிலே பெரும் காரியம் செய்திடுவார். கால் வைக்கும் தேசம் காத்திருந்தே அடைவோம். நாம் கால் வைக்கும் தேசம் இயேசு தருவார். காத்திருந்தே அடைவோம். கிருபை எம்மை சூழ்ந்து கொள்ளும் தம் கிருபை. கர்த்தரில் மகிழ்வோம், களி கூர்ந்திடுவோம், கண்டடைந்தோம் கிருபை. கர்த்தரில் மகிழ்வோம், களி கூர்ந்திடுவோம், கண்டடைந்தோம் கிருபை. கர்த்தரில் மகிழ்வோம், களி கூர்ந்திடுவோம், கண்டடைந்தோம் கிருபை. கர்த்தரில் மகிழ்வோம். கர்த்தர் நம்மோடு பேசின வார்த்தைகளுக்கு எல்லாரும் நல்ல உற்சாகமா ஒரு சில நிமிஷம் அப்படியே கைகளை தட்டி கொஞ்ச நேரம் கர்த்தரை ஆராதிக்கலாம். இந்த வார்த்தைகள் எல்லாம் நம்ம சுதந்திரித்து கொள்ளணும். இந்த வருஷம் எதெல்லாம் கர்த்தர் நம்மகிட்ட பேசினாங்களோ, என்னெல்லாம் கர்த்தர் நம்மளை சொல்லி நம்மை நம்ப பண்ணி இருக்கிறாங்களோ, அந்த எல்லா வாக்கு தத்தங்களும் நம்முடைய குடும்பத்தில் ஒன்று விடாமல், ஒன்று கூட கீழே விழுந்து விடாமல் அப்படியே நிறைவேறும்படியா இந்த 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 கூட்டம் வீணாய் போயிடக்கூடாது. இவ்வளவு பொருட்செலவு வீணாய் போயிடக்கூடாது. இங்க பேசப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும், இங்க கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு வாக்குறுதிகளும், இங்க கர்த்தர் உங்களோடு இடைப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தர் குடும்பத்தில் நிறைவேற்றட்டுமே. கர்த்தர் நிறைவேற்றட்டுமே. கர்த்தர் நிறைவேற்றட்டும். எல்லாரும் ஒரு சில நிமிஷம் நல்ல கரங்களை தட்டி அதை அப்படியே ரிசீவ் பண்ணுங்க. கர்த்தர் சொன்னதை செய்யட்டும். கர்த்தர் சொன்னதை செய்யட்டும். நம்ம குடும்பத்தில் அதை அப்படியே நிறைவேற்றுவாராக. தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். நல்ல பிதாவே, உங்களுக்கு ஸ்தோத்திரம். இந்த அழகான நல்ல ஒரு வருஷத்தை நீங்கள் எங்களுக்கு கொடுத்துருக்கீங்கப்பா. இந்த வருஷம் கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றுகிறதுக்காக ஸ்தோத்திரம். தேசத்தில் சில பேரழிவுகள் வரலாம். தேசத்தில் சில அபகடமான காரியங்கள் நடக்கலாம். ஆனால் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கிற தேவன். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை பேழைக்குள் வைத்து பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறீங்க. அதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் அப்படிப்பட்ட பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். சில தடைப்பட்ட காரியங்கள், சில முற்றுப்புள்ளி வைக்கப்பட்ட காரியங்கள், கர்த்தர் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்குறதற்காக ஸ்தோத்திரம். முடிந்து போன சில காரியங்களை கர்த்தர் புதுப்பிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். மீண்டும் கட்டி எழுப்புகிறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. இந்த வருஷம் பெரிய காரியங்களை சுதந்திரிக்கிற வருஷமாய் கர்த்தர் மாற்றுகிறதற்காக ஸ்தோத்திரம். இதிலும் பெரிதானவர்களை எங்கள் கண்கள் காண்பதாக. ஆண்டவரே, நீங்க வார்த்தையினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றுகிற நல்ல தகப்பனாக இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம்.
இந்த வருஷம் நாங்கள் இதெல்லாம் பார்க்கணும்ப்பா. எதெல்லாம் நீங்கள் பேசுனீங்களோ, எதெல்லாம் இடைப்பட்டீங்களோ, அதெல்லாம் எங்களுடைய கண்கள் பார்க்கணும். நாங்கள் கண்டு சந்தோஷிக்க கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. ஒன்று விடாமல், ஒன்று தரையில் விழுந்து விடாமல் அத்தனை வாக்குத்தத்தங்கள் அப்படியே நிறைவேறுவதாக கர்த்தர் அப்படி செய்து விட்டதற்காக ஸ்தோத்திரம். இந்த அதிகாலை வேளையில் அருமையான விசுவாச பிள்ளைகளை நான் மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்களாக. இயேசுவின் நாமத்தில் நன்மை உண்டாகட்டும். கர்த்தருடைய கரம் கூட இருக்கட்டும். பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. கர்த்தருடைய கரம் கூட இருக்கட்டும். அப்பா ஆண்டவரே, இந்த ஆண்டு நன்மையை சுதந்திரிக்கிற வருஷமாய் மாற்றுங்க. இந்த ஆண்டு முழுவதும் குடும்பங்களில் நன்மையை பார்க்கணும் அப்பா. இந்த ஆண்டு முழுவதும் பெருக்கத்தை பார்க்கணும்ப்பா. இந்த ஆண்டு முழுவதும் தெய்வீக நன்மைகள் அபரீதமாய் வெளிப்படுவதாக, குடும்பங்கள் கட்டப்படுவதாக, பலகீனங்கள் எல்லாம் மாற்றப்படுகிற வருஷமாய் மாற்றி கொடுங்கப்பா. மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன், மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறப்பா. இந்த ஆண்டு ஆசீர்வாதத்தின் வாண்டாய் கர்த்தர் மாற்றி கொடுங்க. நெருக்கங்கள் மாறட்டும், போராட்டங்கள் மாறட்டும். ஆண்டவரே, கேள்விக்குறிகள் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். கண்ணீர்கள் மாறட்டும், பலகீனங்கள் மாறட்டும். ஒரு புதிய துவக்கம் உண்டாகட்டும் அப்பா. கர்த்தர் அப்படி செய்கிற கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். உன்னத பலன் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்வதாக நீங்கள் கொடுக்கிற கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். உங்கள் புது பலனுக்காய் ஸ்தோத்திரம். புது பலனோடி கடந்து செல்ல தேவன் கிருபை பாராட்டுங்க. வியாபாரங்கள் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கப்படட்டும். தொழில்கள் இயேசுவின் நாமத்தில் கட்டப்படட்டும். வேலைகளுக்கு சென்று வரும்போது இந்த வருடம் முழுவதும் இயேசுவின் நாமத்தில் தூதர்களுக்கு கட்டளையிடுகிறேன், காவலாயிருப்பார்களாக. பள்ளிக்கூடங்களுக்கு சென்று வரும்போது காவலாயிருப்பார்களாக. வாகன போக்குவரத்துகள் காவலாய் இருக்கப்படுவதாக. விசேஷமாக எங்கள் பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறேன். கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. பரிசுத்தம் என்கிற முத்திரையிட்டு கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. நீங்கள் அப்படி செய்கிற கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். விசேஷமாய் எங்கள் பிள்ளைங்க பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளணும். இந்த வருஷம் முடியும் போது எங்களுடைய பிள்ளைகளில் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளாத ஒரு பிள்ளைங்க கூட எங்கள் சபையில் இருக்கக்கூடாதப்பா. இந்த வருஷம் ஒரு அபிஷேகத்தில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிற வருஷமாய் காணப்பட தேவர் கிருபை செய்க. எங்கள் பிள்ளைங்க புதிய கிருபைகளை பெற்றுக்கொள்வார்களாக. கர்த்தர் அப்படி செய்துவிட்ட கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் சபையில் இருக்கிற ஒவ்வொரு வயோதிப தாய் தகப்பன்மார்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. தெய்வீக கரம் கூட இருக்கட்டும். அவங்க மேலே தேவனுடைய கரம் இருக்கட்டும் அப்பா. ஆண்டவர், அவங்க எங்கள் சபையின் கிரீடங்கள் அப்பா, எங்களுடைய சபையின் முத்துக்கள் அப்பா. பலமாக இருப்பார்களாக, ஆரோக்கியமாக இருப்பார்களாக. யாரையும் எதிர்பார்க்க கூடாதப்பா. இந்த உலகத்தில் வாழ்கிற நாட்கள் வரைக்கும் தங்கள் கடமைகளை தாங்களே செய்கிற அளவிற்கு ஒரு புது பலன் ஆளுகை செய்வதாக கர்த்தர் செய்துவிட்ட கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். உங்கள் நாம மாத்திரம் உயர்ந்திருக்கட்டும். ஒவ்வொருவரையும் மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். தூர தேசங்களிலிருந்து படிக்கிற பணி செய்கிறவர்களை கர்த்தர் பாதுகாத்து கொள்ளுங்கள். தெய்வீக பாதுகாவல் உண்டாக இருக்கட்டும். தெய்வீக இரக்கம் வெளிப்படட்டும். நீங்கள் அப்படி செய்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். விசேஷமாக இந்த கூடிகைக்காக உழைத்த, செபித்த, ஒத்துழைத்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. என்னுடைய பிரதிபலனை 100 பெற்றுக்கொள்வார்களாக. விதைக்கப்பட்ட வார்த்தைகள் இயேசுவின் நாமத்தில் 100 பலன் கொடுக்கட்டும். கர்த்தர் மாத்திரம் உயர்ந்துருங்க. கர்த்தருடைய கரம் ஒவ்வொருவருடன் கூட இருக்கட்டும். போக்குவரத்தை பாதுகாத்து கொள்ளுங்க. தெய்வீக ஆசீர்வாதம் வெளிப்படட்டும். நீங்கள் செய்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே கர்த்தரை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பின் ஐக்கியமும் ஸ்நேகமும் பாதுகாவலும் ஆசீர்வாதங்களும் இந்த வருடம் முழுவதும் நம் அனைவரோடும் உலகமெங்கும் இருக்கிற சகல பரிசுத்தவான்களோடும் இந்த கூடிகைக்காக ஜெபித்த, உழைத்த, ஒத்துழைத்த ஒவ்வொரு நல்ல உள்ளங்களோடும் இயேசுவின் வருகை வரை என்றென்றுமாய் நிலைத்திருப்பதாக. நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு 3 அல்லேலூயா சொல்லலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.